ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 1 Corinthians chapter 1 verse 8. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுதல் அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஸ்திரப்படுவது எது அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் சொல்லலாம். நீங்கள் தமிழில் ஸ்திரப்படுதல்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா நிலை கொண்டிருத்தல். என்னது? நிலை கொண்டிருத்தல். இதெல்லாம் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நியூஸை நான் பார்த்தேன். என்னன்னா மேலே சேட்டலைட்டு அனுப்புகிறது. அந்த சேட்டலைட் எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா? அதை தயார் பண்ணி மேலே அவங்க ஒரு நாளில் டேயை ஃபிக்ஸ் பண்ணி நேற்றுக்கு வேலையை ஆரம்பித்து இன்றைக்கி அனுப்ப முடியுமா? அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள், சில சமயத்தில் 2 வருஷம் 3 வருஷம் கூட எடுப்பாங்க. 2 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷமாக பணத்தை போட்டு செலவு பண்ணி என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படி நல்லா அதை செஞ்சு அதை மேலே அனுப்புறதுக்காக ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி கவுண்ட் டவுன் 1 2 3 இல்லைன்னா 10 9 8 7 அப்படின்னா கடைசியில் 1ன்னு சொல்லுவோம். 0ன்னு சொல்லும்போது ராக்கெட் அப்படி தூக்கி மேலே கொண்டு போய் அது ஒரு குறிப்பிட்ட தூரத்து பிறகு என்ன செய்யும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். கடைசியில் எந்த இடத்துல எந்த ஸ்தானத்தில் நிறுத்த வேண்டும் என்று இவர் தீர்மானித்தார்களோ அந்த இடத்துல அது நிறுத்தப்படுவரையிலையும் அது சுற்றி கொண்டே இருக்கும். இவங்க இங்கிருந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கடைசியாக அவங்க சரியான இடத்துல, சம்பந்தம் இல்லாத இடத்துல நிறுத்தினா நம்ம ஊருக்கு பிரயோஜனப்படாது. ஆகவே நம்ம ஊருக்கு பிரயோஜனப்படக்கூடிய அளவில் அது நிறுத்துவதற்கு விஞ்ஞானிகள் பாடுபட்டு கரெக்டாக அதை ஒரு நிலைப்படுத்துவார்கள். அதுக்கு பதிலாக ஸ்திரப்படுத்துங்கிறது ஒரு அர்த்தத்தை இப்படி புரிஞ்சிக்கலாம். இப்படி நிறைய சொல்லலாம். ஆகவே அந்த இடத்துல என்ன செய்யணும், அதை நிறுத்துறதுக்கு இவங்க கண்ட்ரோல் பண்ணி, இது கண்ட்ரோல் இல்லாமல் கட்டுக்கடங்காமல் நான் தான் இஷ்டம் போட சுற்றுவேன், நான் மேலேயும் சுற்றுவேன் கீழேயும் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன்னா சொல்கிறவங்களுக்கு புரியலையா? இதுதான் ஒரு விசுவாசி செய்ய வேண்டியது, ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டியது. ஒரு விசுவாசியான ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்னா, நான் இஷ்டத்துக்கு சுற்றுவேன்னு நீ சுற்றிக்கிட்டுன்னு விட்டுருவார். யூ வில் நெவர் ரீச் த ஸ்டெபிலிட்டி. ஒரு நாள் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது, ஸ்திரப்பட முடியாது, ஒரு நிலைக்கு வர முடியாது. ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு வெற்றிகரமாக நான் வந்துட்டேன்னு சொல்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என் பையனை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு கொண்டு வரணும்னு விரும்புகிறேங்கிற எத்தனை பேர்? உன் பிள்ளைய ஒரு நிலைக்கு கொண்டு வரணும், அதுதானே எல்லாரும் ஆசையும். அப்படியா ஒரு பையனை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடணும், அவனை பிஇ படிக்க வச்சு, அவனுக்கு ஒரு பிஇ படித்த ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வீடும் கட்டி கொடுத்து அவனை நான் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடணும். அதான் இன்னொரு வசனத்தில் இங்கே பார்க்கும் பொழுது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். இப்போ உங்கள் குடும்பம், உங்களுடைய வீடாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், இது எல்லாம் என்னன்னா அது நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஒரு ஸ்டேஜை போய் ரீச் பண்ணணும், ஒரு இடத்தை அடையணும். உங்களை ராக்கெட்டாக தயார் பண்ணி மேலே அனுப்பணும். எங்கே அனுப்பணும்? பரலோகத்துக்கு அனுப்பணும். மட்டும் இந்த பூலோகத்திலையும் ஒரு நிலைக்கு உயர வைக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தையே கிறிஸ்தவன் நாடு தான் ஆட்டி படைக்குது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். யார் ஜீவனுள்ள தேவன்? இயேசு ஜீவனுள்ள தேவன். அப்போ கிறிஸ்தவ நாடு உலகத்துக்கு சாட்சியாக இருக்கு. அங்கே இருக்கிறவர் எல்லாம் பூர்ண பரிசுத்தவான்கள் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற தேசத்தின் மூலமாய் மகிமைப்படுகிறார். இஸ்ரவேல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் யெகோவாவை சேவிக்கிறார்கள். விக்கிரகத்தை சேவிக்காமல் இருக்கிறதுனால திரும்ப கர்த்தர் நாட்டில் கொண்டு வந்து நாட்டி அவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த உலகத்துக்கு
தேவ ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். ஞானம் அப்படிங்கிறது, எந்த வீட்டுக்கு ஞானம் இருக்கிறதோ, யாருக்கு விவேகம் இருக்கிறதோ அவர்கள் ஸ்திரப்படுவார்கள். சொன்னது உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? அது மேலே சேட்டலைட் சுற்றிக்கிட்டே இருக்கப்படி சொன்ன பார்த்தீங்களா? அது சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. சில ஆட்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஊழியத்தில் என்ன செய்யலை, இன்னும் ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸ்திரப்படவில்லை. ஒரு சபை, அங்கே ஆத்துமாக்கள், அங்கே சபை பெறுகிறது, ஒரு ஊழியம் அப்படின்னு பல காரியங்கள், அப்படி ஆண்டவர் அவங்களை பயன்படுத்த ஒரு நிலையில் அவங்க வரல. சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னாலும் சுற்றிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். அப்படின்னா என்ன? தேவனுடைய சித்தத்தின்படியாக கர்த்தர் என்னை சுத்த வச்சார். சுத்த வச்சார்னு அர்த்தம் என்ன? ஊழியத்துக்கு கூப்பிட்டார், வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை, எனக்கு அவருக்கு பிரச்சனை. அதுதான், ரெண்டு பேருக்கும் தகராறு. என்னென்னா ஊழியத்துக்கு வாப்பான்னாரு, நான் வரமாட்டேன்னே. என்ன வந்தாலும் சரி, நான் ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டேன், வேற ஆளை பார்த்துங்கண்ணே. நான் சுற்றினேன், வேலை தேடி சுற்றினேன். வேலை தேடி சுற்றி வேலையும் ஏதாவது எடுத்தே ஆயிடுவேன். நீர் தராட்டாலும் நான் வேலை எடுப்பேன். அதை நானாக வேலையை சம்பாதிச்சேன். கடைசியில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு ரோட்டில் நின்று கடைசியில் ஒப்பு கொடுத்தேன். சரியாண்டவர் வீட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி நான் வேலைக்கு போகலை, வீட்டுக்கு போகிறேன். போய் முழங்கால் போட்டு அன்னைக்கு முழுவதும் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ராத்திரி ஒன்றும் சாப்பிடல, பகல் சாப்பிடல, உட்காந்து நைட்டு கர்த்தர் ராத்திரியில் மறுபடியும் பேசினா. முழுமையாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு ஆண்டவர் அப்படியே எப்படி நடத்தினாருங்கிறது இப்போ சொல்ல ஆரம்பித்தேன்னு சொன்னால் சாயங்காலம் ஆனாலும் முடிக்க முடியாது. தேவன் எப்படி அங்கேருந்து நடத்தினார். நான் பெங்களூரில் அப்போ இருக்கேன். அப்புறம் ஆண்டவர் ஊருக்கு போனார், ஊருக்கு போனேன். அங்கேருந்து ஆண்டவர் ஸ்ரீவேண்டத்துக்கு போனார், அங்கே போனேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் இருந்து ஆண்டவர் நான் திருப்பி பெங்களூர் போனேன். வேதாமகளில் சேரினார், சேர்ந்தேன். ஒருவேளை அந்த விதத்தில் என்னென்னா, தேவன் வைத்த இடத்திலே சுத்துகிற ஒரு காலம் உண்டு, படிக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு. இந்த படிக்க வேண்டிய காலத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? படிக்கணும். கீழே விஞ்ஞானி இடத்துல இருந்து உருவாக்கப்பட வேண்டிய நேரத்தில் இந்த சேட்டலைட் என்ன செய்யணும்? உருவாகணும். சொல்ல இல்லை, எனக்கு சீக்கிரம் மேலே போய் நான் செட்டில் ஆகணுன்றது சொல்லிட்டு இருந்தேன்னா மேலே அனுப்பும்போது புஷ்வான மாதிரி போயிட்டு வந்துடும், அவ்வளோதான். மேலே போய் ரீச் ஆகவே ஆகாது. ஆகவே ஸ்கூல் படிக்க வேண்டிய காலத்தில் உட்காந்து நல்லா கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செய்யணும்? படிக்கணும். அப்புறம் பாஸ்டர் நல்லையா ஆர்வம்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் ஆண்டவர் கொண்டு சேர்த்தார். அவர்கிட்ட தான் விசுவாசத்தை எல்லாம் கற்றுக்கிட்டேன் நான். அவர் தி பெண்டிகாஸ்ட் மிஷனில் இருந்து வெளியே வந்தவர். ஜிப்பாலாம் போட்டிருப்பாரு. நான் நினச்சேன் ஜிப்பா போடுறவங்க தான் பரிசுத்தவான்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்தேன். கடைசி ஆண்டு சொன்னால் ஜிப்பா போட்டாலாம் என்ன போட்டாலும் சரிப்பா, பரிசுத்தமாக இருக்கணும். சோத்திரம். அங்கே உட்கார வச்சு தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதுக்கு பிறகு கிருஷ்ணகிரிக்கு வந்தேன், நாமக்கலுக்கு வந்தேன், அப்புறம் சேலத்துக்கு வந்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய கதை. அப்போ சுற்றி படிக்க வேண்டிய காரியங்களை படித்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு எங்கெல்லாம் அடங்கி இருக்க வேண்டும் அடங்கி இருந்தபடினாலே ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஸ்திரப்படுத்துகிறார். எதில்? ஊழியத்தில் ஸ்திரப்படுத்தினார். ஊழியத்தில் ஸ்திரப்படுத்தினார். கர்த்தர் வலதுபாசம் இருக்கிறவங்க என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அப்போ ஆண்டவர் ஒரு ஸ்டேபிளாக வச்சிருக்கார். நீ வாலாகாமல் என்ன செய்வாய், கீழாகாமல் என்ன செய்வாய், you will be blessed. அதாவது நீ ஆசீர்வதிக்கப்பட மாத்திரமல்ல, கர்த்தர் பயனுள்ள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பார். ஸ்திரப்படுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லா அனுபவங்களையும் பெற்று, அதுக்காக உதாரணத்துக்கு தான் 1ஆம் தேதி நான் சொன்னேன், தாவீதின் அனுபவத்தை சொன்னேன். தாவீது என்ன செய்தான்? வனாந்தரங்களில் அலைந்தான். ஆக ஒரு குறிப்பிட்ட கால அளவு உங்களுக்கு இருக்கிற பாடுகள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இதுல நீங்க உங்கள் ஆண்டவர் சுத்த விடுவாரு. அப்படி அலைந்தாலும் கடைசியில
ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வேன், நீங்கள் முறுமுறுக்காமல் இருந்தால், சோர்ந்து போகாமல் இருந்தால், என்ன வந்தாலும் சரி நான் ஜெபத்தை விடமாட்டேன், நான் வேதத்தை வாசிப்பை நான் விடமாட்டேன், வேத வாசிப்பில் ஸ்திரமாக இருப்பேன். பைபிள் வாசிக்கிறது செய்யணும். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரி நான் பைபிளை படிப்பேன், பைபிளை நான் வாசிப்பேன், அதில் ஸ்திரம். ஒவ்வொரு அதிகாரம் நான் படிப்பேன், டெய்லி படிப்பேன். அப்புறம் ஜெபம் பண்ணுறதுல ஸ்திரமாக இருப்பேன், ஜெபத்தில் ஸ்திரமாக இருப்பேன். அப்போ ஸ்திரம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி, நிரந்தரம். வேற என்ன சொல்லலாம்? ஸ்டெபிலிட்டிங்கிற வார்த்தை ஏதோ போட்டு வச்சுருந்தேன், எனக்கு மனசு வரல. நிரந்தரமாக, நிலையாக. பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் ஒருத்தன் பையன், ஸ்திரமாக போகிறான்னு அர்த்தம் என்ன? ஸ்திரமாக போகிறான்னு அர்த்தம் என்ன? இவ்வளோ நேரம் சொல்லிவிட்டு ஸ்திரத்துக்கு அர்த்தம் தெரியல. அதுக்கு ஸ்திரமாக போகிறான்னு அர்த்தம் என்ன? ஒரு நாளும் ஆப்சண்ட் ஆகாமல் ஸ்திரமாக போகிறான். எங்கே போகிறான்? ஸ்கூலுக்கு போகிறான், ஸ்திரமாக போகிறான், ரெகுலராக போகிறான், ஒழுங்காக போகிறான். இந்த வாரம் போவான், 2 வாரம் போக மாட்டான். இனி ஒரே ஸ்கூலுக்கு போகிறது ஒரு ஸ்திரத்தன்மை. இந்த மாதம் உங்கள் பிள்ளைகள் இந்த வருஷம் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க, அடுத்த வருஷம் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க. 3 ஸ்கூல் தான். ஆனால் அந்த பிள்ளை உருப்படாது. அடிக்கடி ஸ்கூலை மாற்றினா அந்த குழந்தை சரியாக என்ன செய்யாது? மன ரீதியாக வளர்ச்சி அடையாது. வேறு வழியே இல்லைன்னு செய்யலாம். ஆனாலும் ஒரே குடும்பத்தை நல்லா யோசனை பண்ணி தி பெஸ்ட் ஸ்கூலில் செலக்ட் பண்ணி குழந்தைய போட்டு அதிலேயே படிக்க வச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த டீச்சர்ஸோட நல்ல பாண்ட் இருக்கும். அந்த குழந்தை என்ன செய்யணும்னு சொன்ன மன ரீதியாக அந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். அது அடுத்த லெவலுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உயர்ந்து அது ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு தன்னுடைய படிப்பில், அது மாத்திர எதிர்காலத்தில் அவனுடைய வாழ்க்கை ஒரு ஸ்டேபிளாக வரும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஒரு நிலைத்தன்மை அடையும். அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கை என்ன செய்யும்? அது நிலைத்தன்மை அடையாது. ஆகையினால கையில் வைத்து ஆண்டு சமைச்சோம், உனக்கு ஆண்டவரே என் பிள்ளைங்க ஒரு நிலையான இடத்துக்கு வரணும், என் குடும்பம் ஒரு நிலையான இடத்துக்கு வரணும், அதுக்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரும், எனக்கு வேண்டிய விவேகத்தை எனக்கு தருவீராக. நான் விவேகத்தோடு காரியங்களை செய்யணும், ஞானத்தோடு காரியங்களை செய்யணும். ஞானம் இல்லாமல் காரியங்களை நான் செய்யக்கூடாது. தேவசபை கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் தெரிந்து புரிந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே என் சித்தத்தின்படியாக, என் விருப்பத்தின்படியாக நான் எப்படி நான் அப்படியே சுற்றி கிடைக்கிற திசை வழியாக சுற்றி கொண்டிருக்கக்கூடாது, நான் சுற்றி கொண்டிருக்கக்கூடாது. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 40 நாட்களுக்குள்ளே சென்று அடைய வேண்டியதான அந்த இடத்தை 40 வருடமாய் சுற்றினார்கள். 40 வருடமாய் சுற்றினார்கள். நீ தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுத்து கொண்டிருந்தால், கலகம் பண்ணி கொண்டிருந்தால், நீ தேவனுடைய சித்தத்தை தெரிந்து செயல்படாமல் இருந்தால், நீ தேவ சித்தத்துக்கு வெளியில உன் வாழ்க்கை அது சுற்றுகிற வாழ்க்கையாக இருக்கும். அலைந்து கொண்டிருப்பாய். அலைந்து கொண்டிருந்தா ஒரு நாளும் ஒரு நிலையான இடத்தை அடையவே முடியாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதாவது சிலருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது சபையில் அவங்க இருக்கிறாங்க, ஒரு 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 ஏரியாவில் இருக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த ஏத்த வீட்டில் சரியில்லை, சரி கட்டு மூட்டையை கட்டு போ, அடுத்த வீடை பாரு, அடுத்த வீட்டுக்கு போவான். அங்கே போனால் ஏத்த வீட்டில் இருக்கிறவன் சரியில்லை, உடனே அடுத்த வருஷம் அங்கேருந்து மூட்டை கட்டிட்டு அடுத்த வீட்டுக்கு போவான். அங்கே போனால் பின்னால் இருக்கிறவன் சரியில்லை. எங்கே போனாலும் முன்னால் பின்னால் இருக்கிறவன் தலைவலியாக தான் இருப்பான். உங்களுக்குன்னு சவுல்களை கர்த்தர் வைத்திருப்பார். யாரும் அவன் முகத்தை பார்க்கும்போது தெரியுது பைபிள் படிக்காதது. சவுலா யாருங்க, சவுல் யாரு அப்படின்னு முழிக்கிறாங்க. சவுல் யாரு சொல்லுங்க, சவுல் யாரு? இங்க வந்திருக்கிற ஆட்கள் சத்தமா சொல்லுங்க, சவுல் யார்? தாவீதுடைய மாமனார். கரெக்டா சொல்றாங்க பாருங்க.
எப்படின்னு சொல்றது ரொம்ப சில யோசிக்கிறாங்க. எப்படி சொல்றது? சவுல் யாரு? சவுல் பழைய ஏற்பாட்டில் முதல் ராஜா. தாவீதுக்கு மாமனார்னு சொல்றது அது ஒரு விதம். ஆனால் தாவீதுக்கு விரோதியாய் காமகாரமாய் தாவீதை துரத்தி கொண்டே இருந்தவன், தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவன் தான் சவுல். அப்போ சவுலை ஏற்படுத்தினது யாரு? சவுலை ஏற்படுத்தினது யாரு? தாவீதுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு இடத்தை கொடுக்கணும்னா இந்த தேசத்தை தாவீதின் ராஜ்யம் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட வேண்டும், இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு நபரை, ஒரு ராக்கெட்டை உருவாக்க வேண்டியிருந்துச்சு, ஒரு சேட்டலைட்டை உருவாக்க வேண்டியிருந்துச்சு, ஒரு நபரை உருவாக்க வேண்டியிருந்தது, ஒரு வீட்டை தயார்படுத்த வேண்டியிருந்தது. அதுதான் தாவீதின் குடும்பம். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆகவே தாவீதுக்கு பின்னால ஆண்டவர் ஒரு சவுலை வைத்து என்ன செய்தார் என்றால் அவனை துரத்தினார். அவன் ஓடிக்கிட்டே இருந்தான். ஓடிட்ட வனாந்தரங்கள் எல்லாம் அலைந்தான். 34 சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா அந்த நிலைமை உங்களுக்கு புரியும். ஆனாலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பைத்தியக்காரனை போல வேஷம் போட்டு அவன் என்ன செய்தான்? ஒரு ராஜா ஆகீஷுக்கு ராஜா விட்டு அவன் ஓடி போகிறத பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் அவன் அலைஞ்சான். பசி பட்டினி உயிருக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனாலும் சங்கீத புத்தகத்தில் அவ்வளவு பாட்டை எழுதினான் பாருங்க. அவன் அனுபவத்தில் எழுதின சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், ஆண்டவரே என்ன ரட்சியும், அப்படி இப்படின்லாம் சொல்றானே. இதெல்லாம் அவன் அலைந்து கொண்டிருக்கும் போது எழுதிய பாடல்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால தான் நீங்களும் என்ன செய்யறீங்க? அலைகிற ஆட்கள் எல்லாமே சங்கீதத்தை படிக்கிறீங்க. சொல்ற சரியா இல்லையா? அலைகிற ஆட்களுக்கு சங்கீதம் இன்பமா இருக்கிறது. சவுலால் துரத்தப்படுகிறவர்கள், நமக்கு எப்பவுமே சவுல் இருப்பான். சில சமயம் நம்ம சகிக்க முடியாது சில ஆட்கள் பண்ற தொல்லை. ஆனால் தயவு செய்து சாத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. எல்லாருக்கும் அந்த டெம்டேஷன் என்ன செய்யும்? வரும், தாங்க முடியாது. சில கொலைகள் அப்படிதான் நடக்கிறது. ஆகவே சவுலை போல சில ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில எழும்பினாலும் நீங்கள் அந்த இடத்துல காலத்தில் கர்த்தர் என்ன செய்வேன்? அவர் துதிய போது என் வாயில் இருக்கும், தேவனே இரட்சியும் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாள்ல உங்களை எந்த இடத்துல, அந்த சுற்றுவட்ட பாதையில எந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கணுமோ அங்கே சரியாக உட்கார வைத்து அழகு பார்ப்பார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லோயா. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் சொல்லி இருக்கிறார். சத்தமா கரங்களை கொட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை சத்துரு வந்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம். ஏசாயா 84 நீங்க 2 இடத்துல படிக்க முடியும். கிருபையிலே ஸ்திரப்படுதல், நீதியிலே ஸ்திரப்படுதல். கிருபையிலே ஸ்திரப்படுதல், நீதியிலே ஸ்திரப்படுதல், சமாதான உடன்படிக்கை நிலைவரப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைகளை அங்கே 3 இடத்துல படிக்க முடியும். அது தனி செய்தி. அது பின்னால நான் ஒரு நாள் பேசுவேன். இப்போ நான் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்திரப்படணும்னா கிருபையில் ஸ்திரப்படணும்னாலும் சரி, அவரோடு பண்ண உடன்படிக்கையில் ஸ்திரப்படணும்னாலும் சரி, நீதியில் ஸ்திரப்பட வேண்டும் என்றாலும் சரி. ஏசாயா 54 1வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். ஏசாயா 54 1 படிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. ஒரு காலம் வரும் உனக்கு பிள்ளை இல்லாத காலம், கல்யாணம் நடக்காத காலம். ஜெபம் பண்ணி பார்க்குற, ஆண்டவரே பிள்ளை நடக்கலையே, கல்யாணம் நடக்கலையே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேலை இல்லையா, கஷ்டமான நிலைமையில நீ போய்கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. நடக்குமா? எத்தனை பேர் அப்படி பாட போறீங்க? தேவையோடு வந்திருக்கிறீங்க, பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க. பாட்டு வருமா? வராது. பிரச்சனையில பாட்டு வருமா? வராது. பவுலும் சீலாவும் இன்றைக்குரியதான சிறைச்சாலை அல்ல, எங்க டெல்லி திகார் சிறை போலவும் அல்ல, சென்னை சென்ட்ரல் பிரிசன் போலவும் அல்ல. அந்த சிறைச்சாலை மகா கொடியது. அடிபட்டு உதைக்கப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கிடக்கும் பொழுது தேவனை அவர் துதித்து பாடினார்கள். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். தேவனை அவர் துதித்து பாடினார்கள். நான் சொல்றேன்,
அப்படி மகிழ்ந்து களி கூர்ந்ததான சவுல், அதாவது பவுல், சீலா, அந்த அனுபவத்தில் யார் யாரெல்லாம் நீங்க கடந்து போகும் பொழுது பாடுறத விடக்கூடாது, ஆராதிக்கிறத விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது, சபைக்கு வர்றதை விடக்கூடாது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறத விடக்கூடாது. நீங்க அதை சரியா செய்து கொண்டே இருந்தால், அதாவது சொல்ல போனா சோர்ந்து போகாமல் இருந்தால் கர்த்தர் உங்களை கிருபையிலே ஸ்திரப்படுத்துவார். அவர் தம்முடைய உடன்படிக்கையிலே உங்களை நிலைவரப்படுத்துவார். அவர்கள் நீதியிலே கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை உயரத்துக்கு கொண்டு போவார். எந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை வைக்க வேண்டுமோ அங்கே கொண்டு வந்து வைத்து அழகு பார்ப்பார். தாவீதை வச்சார்ல, சவுல் வர வர என்ன செய்தான்? தாவீது வர வர சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தவன் கொஞ்சம் மேலே வந்துடுவான். அவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தவன் உங்ககிட்ட உதவி வாங்கினவனா இருப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள் சொந்த பந்தம் கூட இருக்கும். அவன் கொஞ்சம் மேலே வந்தவனை பாருங்க, அவன் எட்டி உதைக்கிறது உங்களால் தாங்க முடியாது. என்ன திமிருவனுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. சில டைம்ல ரொம்ப வேதனையா இருக்கும். என்ன இப்படி அற்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரி எந்த புஸ்தகத்தில் இருக்கு? 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியா? பைபிளை தேடாதுங்க, இது பைபிள் உள்ளதல்ல, இது ஒரு பழமொழி இல்லையா? அற்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரி கூட பிடிப்பான். பிடிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனால் கர்த்தர் அவர்கள் கொஞ்ச நாள் தான். தாவீது பாடுறான் பாரு, கொஞ்ச நாள் விசாரித்து பார்த்தால் அவர்கள் இல்லை, காணப்படாம போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார் என்றால் உயர்த்துவார். தேவன் உங்களை செட்டில் பண்ணுவார். உங்க பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆவாங்க. எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு பிறகு அவன் என்ன செய்வான்னு சொன்னா, நாம் ஆராதிக்கிற தேவனை அறிந்து கொள்வார்கள். ஒரு ஜீவனுள்ள தேவன் உண்டு, இந்த பக்திக்கு பலன் உண்டு, ஜெபத்துக்கு பலன் உண்டு, இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு பலன் உண்டு என்று அறிந்து கொள்வார்கள். அதனால கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளுக்கு இயேசு இருந்தாருன்னா உங்க வீடு இயேசு இருந்தா வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. ஏதாவது எல்லாம் செய்தியில் உள்ளதுதான். 1 Corinthians கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பற்றிய சாட்சியை ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும், ஸ்திரப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எங்க ஒரு வசனம் இருக்கு. 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமா அங்க இருக்கும். அதை தியானிக்கிற சமயத்துல ஆண்டவர் எங்க கொண்டு போனா தெரியுமா? படிங்க. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்கிறபடியே. அப்ப கிறிஸ்துவை பற்றிய சாட்சின்னா எனக்கு ஒன்றும் புரியல. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி இதை தேடி 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 கடைசியில் பார்த்தா அதுவும் யோவான் நிருபத்தில் இருக்கிறது, அதே போல யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிறது. அது எல்லாத்தையும் படிச்சு வரும்போது அதுவே ஒரு புத்தகம் எழுதலாம் போல இருக்கு. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. ஆகவே என்ன அப்படின்னா, அதை படிக்கும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. அது இப்போ நான் இப்போ சொன்னால் விளங்காது, அதை இப்படி நான் அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். அது ரொம்ப பெருசாக விளக்கணும். நமக்குள்ளால ஜீவன் இல்லை, ஜீவன் உள்ளவங்களா இருந்தாலும் செத்தவங்களா இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளால என்ன இருக்குன்னா பாவ இருள் இருக்கிறது. ஆனா அவருக்குள்ளால ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் அது ஒளியா இருக்கிறது மனுஷருக்கு. எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கும்படி ஒருவன் வந்தான், அவன் யோவான் ஸ்நாபகன். அப்புறம் 12 அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? சாட்சி கொடுத்தார்கள். கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை அவர்கள் பகிர்ந்தார்கள். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார்கள். ஒளியாய் வாழ்ந்தார்கள். அருமையார்களே, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன விதமான சூழ்நிலையில போனாலும் நாம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். ஒளியை நம்ம வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். எசேயா 54:1 சொல்லியிருக்கிறது. அடுத்தது நான் விளக்கி இதை சொல்லலை.
முடிக்க போகிறேன். அடுத்த வசனத்தை கூட படித்து முடிப்போம். 2ஆம் வசனம் ஏசாயா 54:2. முதல் வசனத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். பக்கத்தில் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். சோர்ந்து போகாண்டா ஸ்திரப்படுத்துவார். என்ன பண்ணுற பாஸ்டர், சோர்ந்து போகாமல் இருக்க முடியும் இல்லையா? சோர்வுக்கு நிறைய பிரச்சனைகள் காரணங்கள் இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ மகிழ்ந்து பாடு மகளே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. யார் நிமித்தமாக சோர்வு வந்தாலும் சரி, ஒரு என் நிமித்தமாக வந்தாலும் சரி, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்க. கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். தேவன் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். உங்களை நிரந்தரமாய் உங்களை வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசியில் கொண்டு போய் சேர்க்கிற இடம் பரலோகமாக இருக்கும். 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. கூடாரத்தின் இடத்தை என்ன செய்? விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். விரிவாகட்டும். தடை செய்யாதே. தடை செய்யாதே. கயிறுகளை நீளமாக்கி. கயிறுகளை நீளமாக்கி. முளைகளை உறுதிப்படுத்து. என்னெல்லாம் வேலை செய்ய சொல்றாரு பாருங்க. ஐயா, நீங்க ராக்கெட்டு மேல அனுப்பணும்னா எல்லாம் செய்யணும். ஞானத்தோடு செய்யணும், விவேகத்தோடு செய்யணும், அறிவோடு செய்யணும். செயலாற்று. சோம்பேறியாயிராதே. முதல்ல சோர்ந்து போகாதே. 2வது என்ன? சோம்பேறியாயிராதே. நீ சோம்பேறியாயிராமல் நீ செயல்படுகிறவனாயிருந்தால், எங்க உன் குடும்பத்தில் செயல்படணும், உன் அலுவலகத்தில் உனக்கு கொடுக்கிற கடமைகளை நீ சரியாக ஆற்ற வேண்டும். எங்க இருந்தாலும் அங்க முளைகளை ஸ்திரப்படுத்துறதாம என்ன செய்யணும்? உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை என்ன செய்யணும்? சில நாட்கள் போனானே கூடாரத்தை இடிஞ்சே விழுந்துடும். கட்டுகிறவனா இருக்க வேண்டும். நீ செயலாட்டுகிறவனா இருக்க வேண்டும். நீ சபையிலே செயலாற்றுகிறவனா இருக்க வேண்டும். இந்த சபையை பெரிதாக்குவதற்கு உங்களுடைய பங்கு இருக்க வேணும். ஒரு முளையை உறுதிப்படுத்துவதற்கு உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும். ஒரு விசுவாசியை ஸ்திரப்படுத்துவதற்கு உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் சோம்பல் இல்லாமல் நீங்கள் செயலாற்றினால் கர்த்தர் உங்களை ஒரு நாள்ல சபையில் இருந்தால் சபையில் மேலே வைப்பாரு. ஒரு அலுவலகத்தில் இருந்தால் அங்கே கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? மேலே உயர்த்தி ஒரு இடத்துல வைப்பார். எல்லாத்துக்கும் மேலே இந்த உலகத்திலும் கூட கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க முடியும். என்னன்னு சொல்ல அதனால சில டைமில் இந்த மனுஷன் இந்த பாருங்க, அமெரிக்காவில் ரம்பு தாத்தா வயசானாலும் அந்த ஆட்கள் அவங்க வாழ்க்கையில் அயராமல் உழைக்கிற ஆட்களாக இருக்கிற ஆட்களை பார்க்கும்போது ஆச்சரியம். எப்படியா இவங்க வேலை செய்கிறாங்க, தூங்காமல் வேலை செய்கிறாங்களே. முடிவு பரியந்தம் சொல்லப்பட்டிருக்கா அந்த 8வது வசனத்தில், முடிவு பரியந்தம். அப்போ நம்முடைய மூச்சு இருக்கிறது வரையிலேயும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற ஓடணும். ஞானமாக என்ன செய்யணும்? விவேகத்தோடு அறிவோடு நாம் செயல்பட்டு கொண்டே வீட்டை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். சபையை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் முன்னேறுவதற்கான காரியங்களை நம்ம திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பதிலாக மூடத்தனமா அங்க வந்து கிச்சனை இந்த பக்கத்தில் இடிச்சு கட்டு, அந்த பக்கத்தில் டாய்லெட் இந்த பக்கத்தில் கட்டுன்னு சொல்லி வாஸ்துவை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்தியாக்காரன் இப்படி இருக்காருன்னா தான். ஆகினால் ஞானம் மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க கூடாது. மூட நம்பிக்கை இடம் கொடுக்காதபடிக்கு என்ன செய்யணும்னா, அந்த வசனத்தில் சொன்ன விஷயம் என்னன்னா, சும்மா தூங்கிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு அப்படி ஊரை சுத்திட்டு இருக்காம ஒவ்வொரு நாளும் ஆக்டிவாக வேலை செஞ்சோம்னா திட்டமிட்டு வேலை செய்தோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். சீக்கிரமாக எல்லாரும் எழுப்பி நின்று இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற ஆட்கள் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உன்னை அவருக்குரிய பாத்திரமாய் வணைந்து வைக்க வேண்டிய இடத்திலே கொண்டு போய் வைப்பார். நீ எங்கேயோ களிமண்ணாக இருக்கிற உன்னை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் கொண்டு வந்து என்ன செய்வார்? உன்னை முக்கியமான இடத்துல பந்தி பரிமாறுகிடமா இருக்கலாம், இல்லை சமையல் அறையாக இருக்கலாம், இல்லை ஷோகேஷாக இருக்கலாம். நீ எப்படி ஒரு பொன் பாத்திரமாக உருவாக்கப்பட்டால் கர்த்தர் உன்னை அதற்கேற்ற இடத்திலே கனமான இடத்திலே கொண்டு வந்து உன்னை வைப்பார். ஓ ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கையில் நான் அடங்கி இருக்க விரும்புகிறேன். குயவன் கையில் களிமண் அடங்கி இருக்கிறது போல
ஆண்டவரே, ஆட்டுக்கு பின்னாலே சென்றதான தாவீதை நீ தெரிந்து கொண்ட பொழுது தாவீதுடைய கையிலே அடங்கி இருந்து அவன் கற்றுக்கொண்டு அவன் கிருபையிலே நிலைத்திருந்து நீதியிலே நிலைத்திருந்து ஆண்டவரே தன் வாழ்க்கையிலே அவன் உயர்த்தப்பட்டது போல சவுல் குடும்பம் மென்மேலும் அது பலவீனப்பட்டு போகும் பொழுது தாவீதுடைய குடும்பம் மென்மேலும் அது பலப்பட்டது போல என்னுடைய குடும்பம் பலப்படுவதற்காக ஆண்டவரே நீ கர்த்தாவே என்னை அனுமதிக்கிற எல்லா பாதையிலையும் நான் ஸ்தோத்திரத்தோடு கூட முறுமுறுக்காமல் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் சோம்பல் இல்லாமல் ஆண்டவரே நான் செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபத்திலே ஸ்திரப்படும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்திலே எப்பொழுதெல்லாம் உபவாசம் அறிவிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே ஒரு நேரமாவது ஒரு நாளாவது உபவாசித்து ஜெபிக்க ஒரு ஸ்திரம் தன்மை எனக்கு தருவீராக. உபவாசம் என் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை அடையட்டும். ஜெபம் ஒரு ஸ்திரத்தன்மை அடையட்டும். வேத வாசிப்பு ஒரு ஸ்திரத்தன்மை அடையட்டும். நான் கொடுப்பது ஒரு ஸ்திரத்தன்மை அடையட்டும். நான் ஆலயத்துக்கு வருவது ஆராதனை பங்கு பெறுவது ஒரு ஸ்திரத்தன்மை உள்ளதா இருக்கட்டும். கையில வைத்தெல்லாம் கேளுங்க ஆண்டவரே. திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ அணைந்திடுமே. குயவன் கையில் களிமண். கைகளை உயர்த்தி அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களை சிறப்பாய் வைப்பார். உங்கள் புகழ் ஸ்திரமாய் இருக்கும். உங்கள் பண வசதிகள் ஸ்திரமாய் இருக்கும். உங்கள் சாட்சி ஸ்திரமாய் இருக்கும். ஓ ஹல்லேலூயா. நிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் ஆண்டவரே நான் காரில் கடக்கும் போது கடக்கையிலே தீபமாக கைவை ஜபமாக கேளுங்க. என்ன வழி நடத்துவீராக. காரிருளில் நடுக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் சோதனைங்கிறதான் ஆழ்கடல். வாழ்க்கை அசையும் போது என் படகில் ஆத்மநண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் ஆத்மநண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி
வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தீபனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். தந்தை போல் நம்மை தாங்கி தோளில் ஏந்தி சுமந்தனரே, தந்தை போல் நம்மை தாங்கி தோளில் ஏந்தி சுமந்தனரே, சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தீபனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தீபனாம் இயேசுவை பணிந்திடுவோம். காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே, காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே, நம்பினோரை தாங்கும் தேவன் இன்றும் என்றுமாய் துதித்திடுவோம். நம்பினோரை தாங்கும் தேவன் இன்றும் என்றுமாய் துதித்திடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தீபனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தீபனாம் இயேசுவை பணிந்திடுவோம். பஞ்சை போல் வெண்மையாக்கிட பாவம் யாவும் நீக்கினரே, பஞ்சை போல் வெண்மையாக்கிட பாவம் யாவும் நீக்கினரே, சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தீபனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தீபனாம் இயேசுவை பணிந்திடுவோம். கட்டுகள் யாவும் மறுத்துமே கண்ணின் கவலை அகற்றினாரே, கட்டுகள் யாவும் மறுத்துமே கண்ணின் கவலை அகற்றினாரே, துதியின் நாடை அருளி செய்த தேவதேவனை துதித்திடுவோம். துதியின் நாடை அருளி செய்த தேவதேவனை துதித்திடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தீபனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தீபனாம் இயேசுவை பணிந்திடுவோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று பின்னடி நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்ல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். God bless you.